வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க முடியும் நீங்கள் சிம்பிள் டெம்ப்ளேட் எப்படி டெவலப் பண்ணுறது, டெவலப் பண்ணி சாஃப்ட்வேர்க்குள்ளே எப்படி போடுறது அப்படின்னு ஒரு வீடியோ சிம்பிளாக பாருங்கள் செஷனு. ஒரு வாட்டி பாருங்கள், எந்த டவுட்ஸ் நீங்கள் எண்டிங்கில் கிளியர் பண்ணிக்கலாம். சிம்பிள் இந்த மாதிரி வெப்சைட் கொடுப்போம் நாங்கள், ஆல்பம் எக்ஸ்பர்ட் டெம்ப்ளேட்.com. இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக டெவலப் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்ல கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்கில் பாருங்கள், டெம்ப்ளேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும் ஹோம் பேஜ். ஸோ என்ன சைஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். எனி சைஸ் 18x20x20 எனி சைஸு. ட்ரைனிங்கோட எல்லாமே நான் யூடியூப் சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இல்லை டவுட்ஸ் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோஸும் தரேன் உங்களுக்கு. அதை விட்டு பாருங்கள், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பற்றி ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு. சிம்பிள் இந்த மாதிரி மேனுவல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணுங்கள். ரெடி டெம்ப்ளேட்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரைனிங் வீடியோஸ் இருக்குது. ஒரு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறமா டெம்ப்ளேட் எப்படி டெவலப் பண்ணுறது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். சிம்பிள் ஃபோட்டோ ப்ரௌஸ் பண்ணுங்கள், எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு. ஃபோட்டோ ப்ரௌஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபோட்டோ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிள் நார்மலாக இந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபோட்டோ ஆட் பண்ணி ஆச்சுன்னா சேஞ்ச் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி, இது ஃபர்ஸ்ட் மெத்தட். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது எப்படி சேஞ்ச் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிடும். அதுக்கப்புறமா அது என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எகைன் கிளிக் பண்ணி இன்னொரு டெம்ப்ளேட்ஸ். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த மாதிரி டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறது. சேஞ்ச் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணும்போது எல்லாமே புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக ரெடி பண்ணிடும் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் மெத்தட் எப்படின்னா, சேம் பட்டன் தான். சேஞ்ச் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டு செமி கிரியேஷன் பண்ணுறது. லெஃப்ட் சைடில் ஒரு டிசைன் பண்ணுறது, ரைட் சைடில் ஒரு டிசைன் பண்ணுறது. அதுவும் சிம்பிள் மெத்தட் தான். சிம்பிள். இது செகண்ட் மெத்தட். இது எல்லாமே ட்ரைனிங் வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த வீடியோஸை நான் லிங்க்ல ஷேர் பண்ணுறேன். அதை ஒட்டி பாருங்க, அப்போ ஒரு ஐட்டம் வந்துடும் உங்களுக்கு. சிம்பிள். இப்போ லெஃப்ட் சைடு மட்டுமே டிசைன் வேணும் அப்படின்னா எல்லா ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு 3 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் சைடு மட்டுமே ஒரு டிசைன் ரெடி பண்ணிடும் சாஃப்ட்வேர். இந்த மாதிரி இது செமி கிரியேஷன். ரைட் சைடு வேணும், ரைட் சைடு இல்லை, ரைட் சைடு மட்டும் வெறும் எனக்கு லேஅவுட் மட்டுமே போதும் அப்படின்னா 4 ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். சேஞ்ச் லேஅவுட் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ ரைட் சைடு மட்டுமே ஒரு சிம்பிள் லேஅவுட் ரெடி பண்ணிடும். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடு. டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது செகண்ட் மெத்தட். இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் டிசைன் செலக்ட் பண்ணுறது. ஸ்டார்டிங்லேயே ரெடி டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருவோம் நாங்கள். அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது. அவ்வளோதான். சிம்பிள். இப்போ பாருங்கள், நான் 12x36 செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு 3 ஃபார்மேட்டில் டிவைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் டெம்ப்ளேட்ஸ். 3 ஃபார்மேட்டில் 12x36 வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேண்டமிக்குள்ளே உங்களுக்கு 12x36க்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இங்கே லோடிங் ஆகிருக்கும். அதே மாதிரி 12x30 வேணும் அப்படின்னா பேண்டமிக் மோடில் 12x30, 5124, 80x24 போட்ட டெம்ப்ளேட்ஸ் ஆல்பம் வேணும் அப்படின்னா இந்த லேண்ட்ஸ்கேப் உள்ள லோடிங் ஆகிட்டு இருக்கும். இப்போ பாருங்க, எக்ஸ்ட்ரா பேண்டமிக் நான் செலக்ட் பண்ணது 12x36 ஆல்பம். அதனால எக்ஸ்ட்ரா பேண்டமிக் செலக்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, கம்ப்ளீட்டாக 12x36க்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே லோட் பண்ணிவிடும் சாஃப்ட்வேர். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸும் ரெடி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். 7 ஃபோட்டோ, 8 ஃபோட்டோ, 9 ஃபோட்டோ அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கு. 7 ஃபோட்டோ வேணும், 7 ஃபோட்டோ கிளிக் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக 7 ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக லோட் பண்ணிவிடும். பாருங்க, இது எல்லாமே 7 ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே லோடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது தேர்ட் மெத்தட். எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் டிசைன் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது. எந்த டிசைன் வேணும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இப்போ இந்த டிசைன் வேணுமா டபுள் கிளிக் பண்ணுங்க. இல்லை இந்த டிசைன் வேணுமா டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த டிசைன் ஸ்டார்டிங்கில் டிசைன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது. இப்போ நார்மலாக ஃபோட்டோஷாப்பில் இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. அதே ஒரு கேட்டகரியும் இதிலேயே கொடுத்துருக்கோம் நாங்கள், சிம்பிளாக ஆட் பண்ணுறது. இப்போ பாருங்க, ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்க, எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு. வேணும்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்கெங்கே போகணும் அப்படின்னு ஒன் பை ஒன் இந்த மாதிரி கிளிக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். இல்லைன்னா அட் டைமும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள். இப்போ 3 ஃபோட்டோ இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 ஃபோட்டோ, செகண்ட் 1 ஃபோட்டோ, தேர்ட் 1 ஃபோட்டோ. 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஆட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு தேர்ட் மெத்தட். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது தேர்ட் மெத்தட். இது கம்ப்ளீட் ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே வித் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை நான் லிங்க்ல ஷேர் பண்ணுறேன். ரொட்டி பாருங்க. இப்போ ப்ரீஃபாக சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இது உங்களுக்கு ஒரு கேட்டகரி. ஸ்டார்டிங்கில் டிசைன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னா, ஃபோட்டோ ஆட் பண்ணுறது. எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ பாருங்க, 5 ஃபோட்டோ வேணும் எனக்கு. 5 ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ். 5 ஃபோட்டோ ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறது. டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வேணும் உங்களுக்கு இந்த 5 ஃபோட்டோஸ்க்கு அப்படின்னு. பாருங்க, 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் 5 கொடுத்தா போதும். 5 ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. அதனால 5 ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ் ப்ரௌஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இப்போ பாருங்க, டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே லோட் ஆயிருக்குது. இதில் எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இப்போ வேணும் இந்த 5 ஃபோட்டோஸ்க்கு அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாகவே பாருங்க, இந்த டெம்ப்ளேட் வேணுமா டபுள் கிளிக் பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக். நீங்கள் ஸ்டார்டிங்கில் டிசைன் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக் அந்த டெம்ப்ளேட்ஸ்க்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிருப்பீங்க, அந்த ஃபோட்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமா, இந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமா, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டே போகிறங்க. ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் இன்ஸ்டன்ட்டாக ரெடி பண்ணிடும் சாஃப்ட்வேர். இன்ஸ்டன்ட்டாக. இது உங்களுக்கு ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு.
டிசைன் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது, இல்லைன்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைன் செலக்ட் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது. இது உங்களுக்கு ஒரு சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃபார்மேட்ல இருக்குது. அது எல்லாமே ஒன் பை ஒன் வீடியோஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதொட்டி வேணா யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணும்போது அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த வீடியோஸே ஆட் பண்ணியிருப்பேன் ஒன் பை ஒன்னா. அதொட்டி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த செஷன் பற்றி சொல்ல போகிறேன் இப்போ கம்ப்ளீட்டாக. இப்போ டிசைன் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அந்த டைமில் எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த டெம்ப்ளேட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் யாருமே அந்த வெப்சைட்லேயே யூஸ் பண்ணதில்லை. அதனால இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த செஷன் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிள் தான். பாருங்க, நம்பர் ஆஃப் ரெடி டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள். இது ஃபிக்ஸாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணால் மட்டுமே ஆட் ஆகிடும் எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ். இப்போ நார்மலாக நீங்கள் செயின் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணும்போது ஒரு 4-5 டெம்ப்ளேட்ஸ் மட்டுமே வருது. அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிடும். எதுக்குன்னா ஆல்ரெடி அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே யூஸ் இருக்குது. அப்போ அந்த டெம்ப்ளேட்ஸ் முன்னேறிச்சுன்னா எகைன் அந்த டெம்ப்ளேட்ஸே ரிட்டர்ன் வந்துடும். உங்களுக்கு ரிட்டர்ன் லோடிங் ஆகிடும். இப்போ ஒரு 4 ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ் செயின் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுறேன். எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வருது பாருங்க. அதுக்கப்புறம் அதே டெம்ப்ளேட் ரிப்பீட் ஆகிடும். கிளிக் பண்ணிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த பாருங்க, இந்த மாதிரி செயின் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணும்போது ஒரு 4-5 டெம்ப்ளேட்ஸ் வரும். அதுக்கப்புறமா அந்த சேம் டெம்ப்ளேட் ரிப்பீட் ஆகிடும். ரீசன் சிம்பிள் தான். இப்போ பாருங்க, இப்போ 5 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோட்டோ டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுங்க. 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ பாருங்க, இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் மட்டுமே இருக்குது. இப்போ இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் மட்டுமே. இது எல்லாமே ஆயிடுச்சுன்னா எகைன் அந்த சேம் டெம்ப்ளேட்ஸ் ரிப்பீட் ஆகிடும். ரீசன் அவ்வளோதான். டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்காது. நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணணும். அது 2 ஃபார்மேட் டெம்ப்ளேட்ஸ். அது எப்படின்னு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். இது ஒன் பை ஒன் இமேஜ் பார்த்து ஓப்பன் பண்ணிட்டு காமிச்சிட பாருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்படின்னா, நம்ம வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துறேன்னா அந்த வெப்சைட் விசிட் பண்ணுங்க. www.albumexpresstemplate.com இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. சிம்பிள். இப்போ பாருங்க, அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். கிளிக் பண்ணுங்க சர்ச் ஆப்ஷனில் www.albumexpresstemplates.com ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் இங்கே பார்க்க முடியும் 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி டெம்ப்ளேட் ஆட் ஆகிட்டே இருக்கும். புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நியூ அப்படின்னு ஆட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. இது எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். லோட் மோட் கிளிக் பண்ணும்போது எல்லாமே புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகிட்டே இருக்கும். இது எதுவுமே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு டெவலப் பண்ணியிருந்தா இருக்கும், இல்லைன்னா இது எதுவுமே இருக்காது. இது நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுறது எவ்வளோ சிம்பிள். எப்படின்னா, சிம்பிள். சைன்இன் பண்ணணும், டெவலப் பண்ணணும், சாஃப்ட்வேர்க்குள்ளே போடணும், அவ்வளோதான். இதில் மெயின் அட்வான்டேஜ் எப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த ஒரு வால்யூம் கொடுத்துருக்கோம் பாருங்க, வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்தது 12/36 ஆல்பம். இது ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் செக் பண்ண முடியும் அந்த வால்யூம்ல 0157 வால்யூம். அந்த வால்யூம்ல எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது? 25 டெம்ப்ளேட்ஸ் வருது. அதில் எந்தெந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது எல்லாமே இந்த மாதிரி வியூ ஆகிடும். இதில் இன்னொரு பிளேஸ்மெண்ட் எப்படின்னா, நீங்கள் டெவலப் பண்ணிட்டு சாஃப்ட்வேர்க்குள்ளே போடும்போது இதில் யூஸ் பண்ண பேக்ரவுண்டு, கிளிப் ஆர்ட்டு, மாஸ்க், ஃப்ரேம்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா லோடிங் ஆகிடும். எக்ஸ்ட்ரா கிடைச்சிடும் உங்களுக்கு மேனுவல் டிசைன் பண்ணும்போது. இது ஒரு மெயின் பிளேஸ் பாயிண்ட். எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட் பேக்ரவுண்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது எதுவுமே நெசிட்டி இருக்காது. டைரெக்டாக நம்ம வெப்சைட்லேயே போயிட்டு அந்த டெம்ப்ளேட் டெவலப் பண்ண போது அதில் இருந்த பேக்ரவுண்ட் கிளிப் ஆட்டாலுமே தனித்தனியாக லோடிங் ஆகிடும் சாஃப்ட்வேரில். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்படின்னா, வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். வெப்சைட் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணணும். புது யூசர் இருந்தால், நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருந்தால் நீங்கள் சைன்இன் பண்ணால் போதும். சைன் அப் பண்ணுறது எப்படின்னு சொல்கிற பாருங்க. செகண்ட் ஸ்டெப் எப்படின்னா, சைன் அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, ரைட் சைடில் நீங்கள் பார்க்க முடியும் சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. ஜஸ்ட் பாருங்க, இப்போ சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க ரைட் சைடில். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ சிம்பிள் தான். உங்கள் பேர், இங்கே உங்கள் இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா போதும். மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருது. அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சும்மா என்ட்ரி பண்ணுறேன். ஆல்ரெடி லாகின் ஆயிருக்கு. ஆல்ரெடி ராஜு ஜிமெயில் எல்லாமே என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறமா மொபைல் நம்பர். ஓகே, என்ட்ரி பண்ணிடுச்சு. சைன் அப் கிளிக் பண்ணுங்க. சைன் அப் கிளிக் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு இல்லைன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வருது. அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதுதான் சிம்பிள் மெத்தட். சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி வரலைன்னா, ஸோ ஓடிபி வரலைன்னா எப்படின்னா, இப்போ இந்த வெப்சைட்டு ஆல் ஓவர் இந்தியாவிலே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. சப்போஸ் சர்வர் பிஸி இருந்தால் அந்த மாதிரி ஓடிபி வராது, கொஞ்சம் டைம் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ½ hour கழிச்சு 1 hour கழிச்சு ட்ரை பண்ண ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்பவும் வரலைன்னா நீங்கள் ஒரு சிம்பிள் மெத்தட் பண்ணுங்க. உங்கள் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்களா, நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அந்த 3மே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ஓடிபி நாட் ரிசீவிங் அப்படின்னு டெக்ஸ்ட் போடுங்க. நான் உங்களுக்கு லாகின் பண்ணிட்டு நம்ம சர்வர் மூலமாக ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து லாகின் பண்ணிட்டு ஒரு லாகின் ஐடி, பாஸ்வேர்டு தருவோம் நாங்கள். அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, இது சர்வர் ப்ராப்ளம்.
ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இது சேம் வெப்சைட் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதனால சம்டைம்ஸ் உங்களுக்கு ஓடிபி வராது. வந்துடுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். வரலைன்னா இந்த 3 டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா, நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த 3 டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுட்டு நாங்கள் ஒரு புது லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தருவோம். ஒரு சிம்பிள் மெத்தட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னா, இப்போ பாருங்கள், சைனிங் கிளிக் பண்ணுங்கள். நேம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாகின் ஆகிருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக சைனிங் கிளிக் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக சைன் இன் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். சைன் இன் ஃபினிஷ் ஆச்சு. சப்போஸ் வரலன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், லாகின் ஐடி தருவோம். அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சைன் இன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். இது 2 ஃபார்மேட் டெம்ப்ளேட்ஸ் கொடுப்போம் நாங்கள், ஒரே ஃபார்மேட் இருக்காத டிசைன்ஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் இன் பண்ணணும். சைன் இன் பண்ணியாச்சுன்னா டெம்ப்ளேட் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணுறதுக்கு 2 ஃபார்மேட்டு, ஒன்று பெய்ட் டெம்ப்ளேட்ஸ், இன்னொன்று ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ். 2 ஃபார்மேட்லேயே டெம்ப்ளேட்ஸ் இந்த வெப்சைட்லேயே அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான், அது கம்பெனி டைரெக்டாக போடுறது ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ். அது நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் டைரெக்டாக சைன் இன் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ப்ரௌஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் மட்டுமே அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஆல்பட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ வருது பாருங்கள். ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி, இது கிளிக் பண்ணணும். ஆல் டெம்ப்ளேட்ஸ் கேட்டகரியில் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கம்பெனி ஆட் பண்ண புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லோடிங் ஆகிடும். இது எல்லாமே டைரெக்டாக கிடைச்சவங்களுக்கு ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ். இது எல்லாமே டைரெக்டாக நீங்கள் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சிம்பிள் பாருங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடிங் ஆகிடும். அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் கோட இம்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். இது உங்களுக்கு ஒரு மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா அது ஃப்ரீ தான், அதுக்கு எதுவுமே சார்ஜஸ் இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தது ஃப்ரீ டெம்ப்ளேட் எப்படி டெவலப் பண்ணுறது. டைரெக்டாக நீங்கள் டெவலப் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெவலோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு வருது, அது டீலர் போடுவார். டீலர் எப்படின்னா ஒரு 1770 rupees அப்படின்னு ஒரு சார்ஜஸ் பண்ணியிருப்பாரு. 1770 rupees பர் இயர் அப்படின்னு. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் புதுசாக வாங்கும்போது ஒரு கீ தருவோம் நாங்கள். இல்லைன்னா ஓல்டு சாஃப்ட்வேர் இருந்து புது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கூப்பன் வருது பாருங்க. இப்போ நீங்க நிறைய பேர் இதை அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த வெப்சைட் நீங்க சாஃப்ட்வேர் பாக்ஸ் இருந்து ஓப்பன் பண்ண பாருங்க, புது சாஃப்ட்வேர் இருந்தா இந்த மாதிரி வருது, ஆல்பம் டெம்ப்ளேட் சப்ஸ்கிரிப்ஷன் கீ அப்படின்னு வருது. இந்த கீ யூஸ் பண்ணிட்டு நீங்க 1 year கம்ப்ளீட்டா நீங்க பே டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயா டெவலப் பண்ணிக்கலாம். இது டீலர் பிரைஸ். நாங்கள் ஸ்டார்டிங்ல சாஃப்ட்வேர் வாங்கும் போது இல்லைன்னா ஓல்டு சாஃப்ட்வேர் இருந்து புது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது இந்த கூப்பன் தருவோம். அந்த கூப்பன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக டெவலப் பண்ணிக்கலாம் 1 year மட்டுமே. அதுக்கப்புறமா வேணும் அப்படின்னா நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இல்லைன்னா பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு புது கீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நாங்கள். சிம்பிள் பாருங்க. சப்போஸ் நீங்கள் புது சாஃப்ட்வேர் வாங்கினா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பாக்ஸ் கூட இருக்கும், அது நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுங்க, அந்த கீ போடுங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கீ தருவோம் நாங்கள், சிம்பிள் அப்டேட் கீயோட சேர்த்து இந்த டெம்ப்ளேட்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் கீயும் தருவோம். அதையும் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது அது எப்படின்னு ஒரு சிம்பிளா வீடியோ ஓப்பன் பண்ணி காமிச்சிட பாருங்க. சிம்பிள் தான், ஓப்பன் பண்ணுங்க. சரி, இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே லோட் ஆகிருக்கும். இது லோட் ஆயிடுச்சுன்னா சிம்பிள் ஏதோ ஒரு டெம்ப்ளேட்ஸ், இப்போ பாருங்க இந்த வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் 12/36 இது டெவலப் பண்ணி ட்ரை பண்றேன். சிம்பிள் இந்த பட்டன் கிளிக் பண்ணணும். ஏதோ ஒரு டெம்ப்ளேட்ஸ் நீங்க புதுசாக லாகின் ஆயிருக்கீங்க, லாகின் ஆனதும் இந்த ஏதோ ஒரு புது டெம்ப்ளேட்ஸ் நீங்க டெவலப் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பே டெம்ப்ளேட்ஸ் மட்டுமே டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீ ஆட் பண்றது ஒரு ஆப்ஷன் வருது. கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஜஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு இண்டிகேட்டர் வருது பாருங்க. சாஃப்ட்வேர் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 1500 rupees பிளஸ் ஜிஎஸ்டி 270 rupees, டோட்டல் 1770 ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் ப்ரைஸ் 1 yearக்கு. ஸோ நீங்கள் வேணும்னா ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கீ யூஸ் பண்ணியிருந்தா பே நவ் கிளிக் பண்ணிட்டு புது கீ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, ஒரு புது கீயை தருவோம், அது நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இந்த கீ யூஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கும்போது இல்லை அப்டேட் பண்ணும்போது ஒரு கூப்பன் தருவோம், அது யூஸ் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னா பே வித் கூப்பன் அப்படின்னு டைப் பண்ணணும். கிளிக் பண்ணுங்க. பே பை கூப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கூப்பன் என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. இந்த மாதிரி அந்த கூப்பன் நீங்கள் டைப் பண்ணணும். அப்போ உங்களுக்கு 1 year கம்ப்ளீட்டாக அந்த புது டெம்ப்ளேட்ஸ், அந்த பெய்ட் டெம்ப்ளேட்ஸ், அந்த டீலர் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆகிடும். சிம்பிள் தான். கிளிக் பண்ணுங்க அந்த பே வித் கூப்பன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வருது பாருங்க. இதில் உங்களுக்கு கூப்பன் கோட் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க, அந்த கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பதில். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பே டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். உங்கள் லாகின் ஐடிக்கு நீங்கள் எப்போ பண்ணுவீங்களோ அப்போலிருந்து 1 year கம்ப்ளீட் உங்களுக்கு ஃப்ரீ பே ஆகிடும். உங்கள் மெயில் ஐடிக்கும் மெசேஜ் வருது, அதை நீங்கள் சேவ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக சைன்இன் பண்ணுங்க, பே டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே
ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருது பாருங்கள், நீங்கள் எப்போ பண்ணியிருப்பீங்க, அது எவ்வளோ நாள் இப்போ 1 இயர் கம்ப்ளீட்டாக இண்டிகேட் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்பன்ஸ் டெம்ப்ளேட்ஸ் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் வேலிட் டில் 7th October 2020 இந்த மாதிரி ஒரு டேட் வருது. அப்போ வரைக்கும் நீங்கள் பே டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வேணும் அப்படின்னா நீங்கள் பே வித் கூப்பன் என்ட்ரி பண்ண முடியும், புது கீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அந்த வெப்சைட் எல்லாமே ஃப்ரீ பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது. இப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ டெவலப் பண்ணிட்டு சாஃப்ட்வேர்க்குள்ளே எப்படி போடுறது அது உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிற பாருங்க. இதுதான் மெயினே. இப்போ பாருங்க, இது எல்லாமே நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியாச்சு, 1 இயர் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது என்னோட லாகின் ஐடியில். சிம்பிள். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள். சப்போஸ் எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டெவலப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 1 இயர்லேருந்து டெவலப் பண்ணவே இல்லை அப்படின்னா எல்லாமே லோட் மோர்னு கிளிக் பண்ணிட்டு டெவலப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் புது யூஸராக இருக்கீங்க, என்கிட்ட பேக்கப் டாட்டா எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த கேட்டகரி கிளிக் பண்ணிட்டு எல்லா டெம்ப்ளேட்ஸும் ஒன் பை ஒன்னாக டெவலப் பண்ணணும். இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக டெவலப் பண்ணிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அதனால எங்கள் சாஃப்ட்வேர் வாங்கும் போதே இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ரெடியாக கொடுப்போம் நாங்கள். எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வந்துருக்குதோ அப்போ இருக்குது அது எல்லாமே நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா இங்கே போயிட்டு டெவலப் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ நிறைய டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி லோட் ஆயிருக்கும். டெவலப் பண்ணுறது எப்படின்னு பாருங்க. நீங்கள் வேணும்னா ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம் அந்த டெம்ப்ளேட்ஸ் எப்படி இருக்குது, இது நல்லா இருக்கா, இது வேணுமா வேணாமா, எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகிடும். இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகிடும். இது ஓகே அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் நல்லா இருக்குது. இப்போ நான் இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், டவுன்லோட் வால்யூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்குது. பே பை கூப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணணும். சப்போஸ் சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணால் டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ டெவலப் பண்ணிட்டு எப்படி இம்போர்ட் பண்ணுறது பாருங்கள். சிம்பிள் மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நியூ அப்படின்னு மென்ஷனாக இருக்கும். கிளிக் பண்ணி ஏதோ ஒரு டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா அதுங்க எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். அது வேணும் அப்படின்னா டேட்ஸில் பாருங்கள், டவுன்லோட் வால்யூம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே அப்சர்வ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன் டெவலப் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இம்போர்ட் பண்ணணும். அது நீங்கள் டெவலப் பண்ணும்போது அதுலேயுமே ஜிப் ஃபார்மேட் இருக்கும். ஜிப்னை நீங்கள் அன்ஜிப் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் இம்போர்ட் பண்ணணும். அது எப்படி ப்ரௌஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள், சிம்பிள். அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி டெவலப் பண்ணியிருந்ததே இன்னொரு வாட்டி டெவலப் பண்ணாலும் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. சாஃப்ட்வேர் இம்போர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ரைட் ஆகிடும். நீங்கள் 2 வாட்டி டெவலப் பண்ணாலும் அது எதுவுமே இஷ்யூ ஆகிருக்காது உங்கள் சாஃப்ட்வேரில். சிம்பிள் தான். பாருங்கள், இப்போ டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்குது. டவுன்லோட் ஆனது உங்களுக்கு அது எப்படி அன்ஜிப் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அது எங்கே இருக்கோ அது எப்படி ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் 12x36 0157 வால்யூம் பேர். அது எப்படி டெவலப் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, அது எப்படி ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது இந்த செஷனோட வீடியோ அது ஒரு டிப்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் ஒரு வாட்டி. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எப்படி டெவலப் பண்ணுறது, சாஃப்ட்வேர் எப்படி இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே ட்ரைனிங் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள். இந்த மாதிரி 4 வீடியோஸ் வருது. ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது எப்படி, டாட்டா இம்போர்ட் பண்ணுறது எப்படி, டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணுறது எப்படி எல்லாமே உங்களுக்கு வித் வீடியோவாக கிடைச்சிரும். அதை ஒட்டி பார்த்தா ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. அந்த வீடியோஸ் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டவுன்லோடிங் ஆகிடுக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. டவுன்லோடிங் போயிடுங்க. நீங்கள் எங்கே டவுன்லோடிங் கொடுத்துருக்கோ அந்த பார்த்து ப்ரௌஸ் பண்ண போது பாருங்கள், இங்கே ஆட்டோமேட்டிக்காக சைஸு அந்த வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் நான் இப்போ டெவலப் பண்ணது எல்லாமே ஜிப் ஃபார்மேட் இருக்கும். அதை நீங்கள் அன்ஜிப் பண்ணணும். அது எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், சிம்பிள். எக்ஸ்ட்ரா டிஆர்எம் கிளிக் பண்ணாதீங்க, எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த இருந்த டாட்டாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். கிளிக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸு, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். விண்டோ ஓப்பன் ஆகாதோ சேம் ஃபோல்டர் கொடுங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இப்போ அப்சர்வ் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா நீங்க எல்லாமே அன்ஜிப் ஆயிட்டு இருக்குது பாருங்க. கம்ப்ளீட்டா அன்ஜிப் ஆயிடுச்சு பாருங்க. வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் 12x37 ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு அந்த பக்கத்துலயே. இதை நீங்க ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணும்போது ஒரு அதுலேயே இன்னொரு ஃபோல்டரு, அது ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோடிங் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாமே நம்ம வந்து ஏஎக்ஸ் ஃபார்மேட். இப்போ நார்மல் நீங்கள் பிஎஸ்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாமே பிஎஸ்டி ஃபார்மேட்ல இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ல ஏஎக்ஸ் ஃபார்மேட். ஒரு டிசைன் இருந்தால் அதுக்கு சப்போர்ட்டிங் 2 ஃபைல் எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்களுக்கு. ஒரு டிசைன் இருந்தால் அதுக்கு சப்போர்ட்டுக்கு 2 ஃபைல், இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது நீங்கள் டெவலப் பண்ணணும் ஒன் பை ஒன்னா. நீங்கள் எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ உங்களுக்கு அது எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணணும். சிம்பிள் தான். கிளிக் பண்ணுங்க வெப்சைட்டு. அதில் எந்த டெம்ப்ளேட்ஸ் பண்ண சப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் இங்கேயும் டெவலப் கிளிக் பண்ண முடியும், இல்லைன்னா ஓப்பன் பண்ணியே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. இதில் எந்த ஃபார்மேட் வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ப்ரீ வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் பாருங்க. லோடிங் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். கீழே லோடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க.
இதே மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்று டெவலப் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்கேன், அது ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்க எப்படி டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ பாருங்க இது எல்லாமே புது டெம்ப்ளேட், வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் 1230 இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது எல்லாமே ஒரே ஃபோல்டரில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் பாருங்க, இதுதான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடு. இப்போ 4 ஃபோல்டர் நான் இப்போ டெவலப் பண்ணியிருக்கேன், 4 வால்யூம் டெவலப் பண்ணிருக்கேன். அது ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி இருக்க டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லோடிங் ஆகிருக்கும் பாருங்க. இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடு. சைன்இன் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெவலப் பண்ணுறது. இப்போ மாதிரி டெவலப் பண்ணியாச்சு. இது எப்படி இம்போர்ட் பண்ணுறது? சிம்பிள் தான். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்க, சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்க, சிம்பிள். கம்ப்ளீட்டாக மேனுவல் ஆப்ஷன் போயிடும் ஒர்க்கிங் பொசிஷனுக்கு. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஆப்ஷன் வருது பாருங்க, ரைட் சைடில் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். டெம்ப்ளேட்ஸ், நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணணும். டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே இம்போர்ட் அப்படின்னு வருது பாருங்க, இம்போர்ட். இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் டெவலப் பண்ண பாத் சாஃப்ட்வேருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், எங்கே டெவலப் பண்ணியிருக்கீங்க அந்த பாத் கொடுக்கணும் சாஃப்ட்வேருக்கு. இப்போ பாருங்க பாத் அப்படின்னு வருது ஆப்ஷனு. இப்போ நீங்கள் 3 டாட் இருக்குது பாருங்க, கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எங்கே டெவலப் பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் டெவலப் பண்ணி டவுன்லோடிங் ஆப்ஷனில் இருக்குது. எதனால இப்போ டவுன்லோடிங் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் டெவலப் பண்ணது பாருங்க, வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் 12360157. இது நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது எதுவுமே இருக்காது பாருங்க. இப்போ நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ ப்ரௌஸ் பண்ணும்போது அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ப்ரௌஸ் பண்ணி அதில் எதுவுமே இருக்காது. நீங்கள் செலக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகிடும். அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் இந்த வால்யூம் ஓப்பன் பண்ணிட்டு எந்த வால்யூம் நீங்கள் இம்போர்ட் பண்ணணுமோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் டெவலப் பண்ணது ஜஸ்ட் பாருங்க, வெப்சைட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. இப்போ நான் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்துருக்குது. இப்போ இதுதான் நான் இப்போ டெவலப் பண்ணது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இது நீங்கள் இப்போ இதில் லோட் ஆகிருக்குது பாருங்க. இதில் நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா, நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ண முடியலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமா, இந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமா, அது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். நீங்கள் செலக்ட் ஆல் பண்ணுங்க. செலக்ட் ஆல் பண்ணுறது எவ்வளோ சிம்பிள் அப்படின்னா, எவ்வளோ யூஸ் அப்படின்னா பெனிஃபிட் உங்களுக்கு. இதில் யூஸ் பண்ணால் இந்த டிசைனில் யூஸ் பண்ண பேக்ரவுண்டு, கிளிப் ஆர்ட், மாஸ்க், ஃப்ரேம்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எல்லா டெம்ப்ளேட்ஸும் இம்போர்ட் பண்ணுங்க. இது நிறைய எம்பியும் இருக்காது உங்களுக்கு, ஸ்டோரேஜும் நிறைய ஆகாது. சிம்பிள் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே செலக்ட் ஆல் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நேம் என்ட்ரி பண்ணணும், ஒரு ஃபோல்டர் நேம் கொடுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது இதில் யூஸ் பண்ண பேக்ரவுண்டு, கிளிப் ஆர்ட், மாஸ்க், ஃப்ரேம்ஸ் எல்லாமே இதில் பாருங்க, நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட், கிளிப் ஆர்ட், மாஸ்க் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் ஆகிடும். அது எப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது அதில் இருந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே பேக்ரவுண்ட்குள்ளே போயிடும், கிளிப் ஆர்ட் எல்லாமே கிளிப் ஆர்ட்குள்ளே போயிடும். ஸ்லோகன்ஸ் இருந்தால் ஸ்லோகன், பார்டர், மாஸ்க், லைட் லிக்ஸ் இந்த மாதிரி டிவைடாக இருக்கும் சாஃப்ட்வேர். டெம்ப்ளேட்ஸ் மட்டுமே டெம்ப்ளேட்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கிளிப் ஆர்ட் எல்லாமே டிவைடிங் ஆகிடும். அதனால சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணும்போது அது நீங்கள் ஒரு ஃபோல்டர் நேம் என்ட்ரி பண்ணணும். நீங்கள் என்ன நேம் கொடுப்பீங்களோ அந்த நேம்லேயே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும் சாஃப்ட்வேர். நீங்கள் என்ன நேம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும் லெஃப்ட் சைடில். அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகிடும், பேக்ரவுண்ட் கிளிப் ஆர்ட் எல்லாமே. அது எப்படின்னு பாருங்க, ஒரு சிம்பிள் மெத்தட் தான் அது. ஒரு நேம் என்ட்ரி பண்ணணும். நியூ டெம்ப்ளேட்ஸ், கிளாசிக் டெம்ப்ளேட்ஸ், ஏதோ ஒரு பேர் உங்களுக்கு 2021 புது டெம்ப்ளேட்ஸ் வந்து ஏதோ ஒரு நேம் என்ட்ரி பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 2021 அப்படின்னு என்ட்ரி பண்ணுறேன் நான். இப்போ 2121. இப்போ எப்படின்னா, இப்போ பேக்ரவுண்ட், கிளிப் ஆர்ட், மாஸ்க், ஃப்ரேம்ஸ் எல்லா ஆப்ஷன்லையும் 2021 அப்படின்னு ஒரு ஃபோல்டு கிரியேட் ஆகிடும். அதில் இப்போ நான் இம்போர்ட் பண்ண போகிற டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இம்போர்ட் ஆகிருக்கும். பேக்ரவுண்ட் ஃபோல்டர், கிளிப் ஆர்ட், பார்டர் இந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கும். செலக்ட் ஆல் கிளிக் பண்ணுறேன், ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட்டிங் ஆகிட்டு இருக்கோம் பாருங்க. ஆனதும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க, 2021 அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருந்தேன். இப்போ பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி காமிச்சு பாருங்க. பேக்ரவுண்ட், கிளிப் ஆர்ட் எல்லா ஃபோல்டர்லையும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். 2021 அப்படின்னு நான் என்ன நேம் கொடுத்துருக்கேனோ அந்த நேமில் புது டெம்ப்ளேட் செல்லோட பேக்ரவுண்டு, கிளிப் ஆர்ட் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அது எப்படின்னு பாருங்க, சிம்பிள். இப்போ பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் சிம்பிள் இங்கே ஸ்க்ரால் பண்ணுங்க, லெஃப்ட் சைடில் ஃபோல்டர் கொடுத்துருக்கோம் நாங்கள் 2021 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆச்சு பாருங்க. கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் இருந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்ப்ளிட் ஆகிடும். அதே மாதிரி கிளிப் ஆர்ட் வாங்க, கிளிப் ஆர்ட்ல அதே மாதிரி தான். இப்போ பாருங்க 2021 எஸ் பாருங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் இருந்த கிளிப் ஆர்ட்ஸ் எல்லாமே கிளிப் ஆர்ட்குள்ளே போயிடுச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸ்லோகன்ஸ் சப்போஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகிடும். அதே மாதிரி கிளிப் ஆர்ட்ல பாருங்க, பார்டரில் இவ்வளோ பார்டர் யூஸ் பண்ணியிருக்காரு அந்த வெப்சைட்டில் டெம்ப்ளேட்ஸில். அதே மாதிரி இதில் பாருங்கள் மாஸ்க்,
இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நீங்க புது டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்ல புதுசா மேனுவலா டிசைன் பண்ணும்போது புது பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது ஒரு புது நேம் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த நேம்லயே புது பேக்ரவுண்டு அது எல்லாமே தனியா வந்துடும். நீங்க மேனுவல் டிசைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு, சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிருக்குது. அதே மாதிரி தான் நிறைய டெம்ப்ளேட் இப்போ டெவலப் பண்ணிருந்தது அதே மாதிரி தான். இம்போர்ட் கிளிக் பண்ணணும், ப்ரௌஸ் கிளிக் பண்ணணும், செகண்ட் வால்யூம் செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகிடும். செலக்ட் ஆல் பண்ணுங்க, செலக்ட் ஆல் பண்ணிட்டு ஒரு புது நேம் கொடுங்க. சிம்பிள், நீங்க ஒரு 5 வால்யூமுக்கு ஒரு பேர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஃபோல்டர்ல 5 வால்யூம் இருந்த பேக்ரவுண்ட் கிளிப் ஆர்ட் பாட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தனியா வந்துடும். உங்களுக்கு ப்ரௌஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி செலக்ட் ஆல் பண்ணணும், ஓகே கிளிக் பண்ணணும். இதே மாதிரி எல்லாமே டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணியாச்சுன்னா அதே எப்படி ப்ரௌஸ் பண்றது அப்படின்னு பாருங்க. இது மெயின். இதில் 2 ஆப்ஷன் வருது உங்களுக்கு. சைஸ் வைஸ் டிவைட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் 12x36 இருந்தால் அது ஒரு ஃபோல்டரில் போயிடும், 12x30 இருந்தால் ஒரு ஃபோல்டர் போயிடும், 18x24 இருந்தால் வேறு ஃபோல்டரில் போயிடும். இப்போ நான் டெவலப் பண்ண 12x36 எங்கே இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேட்டர்னுக்குள்ளே போயிருக்கும். நீங்கள் நார்மல் செயின் டேபிள் கிளிக் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்ல ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் 12x30 டெவலப் பண்ணியிருந்தா டெம்ப்ளேட்ஸ் பேண்டராமிக்குள்ளே 12x30க்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் லோட் ஆயிருக்கும். இப்போ நான் இப்போ டெவலப் பண்ண 12x36 கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா பேண்டரம். இந்த எக்ஸ்ட்ரா பேண்டரமுக்குள்ள நீங்கள் இப்போ டெவலப் பண்ண டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிருக்கும். அதில் இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா அது நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் வைஸ் டிவைட் ஆயிருக்கும். நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் வைஸ் இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த வால்யூம்ல இப்போ நான் டெவலப் பண்ணதில்லை. இப்போ பாருங்க இதில் 5 ஃபோட்டோ இருக்குது. நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க, இதில் 4 ஃபோட்டோ இருக்குது. பாருங்க இதில் 5 ஃபோட்டோ இருக்குது, இதில் 4 ஃபோட்டோ இருக்குது, இதில் 6 ஃபோட்டோ இருக்குது. இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கோம் நாங்கள். நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் டிசைன் ஆட் ஆயிருக்குது இப்போ சாஃப்ட்வேர்ல. அது நீங்கள் எகெயின் ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் வைஸ் டிவைட் ஆயிருக்கும். இதில் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் வைஸ் சப்போஸ் பாருங்க இப்போ நான் டெவலப் பண்ணது அதே ஏதோ ஒரு ஒரே ஒரு டிசைன் மட்டுமே நான் செலக்ட் பண்ணி காமிச்சிட பாருங்க எங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ 5 ஃபோட்டோ 1 2 3 4 5 5 ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ் இது. இப்போ 5 ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ் எனக்கு சாஃப்ட்வேர்ல எங்கே இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காமிச்சிட பாருங்க. இது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டைரெக்டாக நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நெக்ஸ்ட் மெத்தட் சொல்கிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டிசைன் செலக்ட் பண்ணணும், புது டெம்ப்ளேட் ஸ்டார்டிங்கில் ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஃபோட்டோ ரெடி டெம்ப்ளேட்ஸ் ஆயிருக்கும். அது எப்படின்னா இப்போ 5 ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ 5 ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே லோட் பண்ணிடும். ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க ஸ்டார்டிங்ல இம்போர்ட் பண்ணும்போது வந்த டெம்ப்ளேட்ஸ். இது ஸ்டார்டிங்ல இம்போர்ட் பண்ணது. இப்போ நீங்க புதுசா இம்போர்ட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே எங்கேயும் போயிருக்கும் அப்படின்னா எண்டிங்ல போயிருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்ல போயிருக்கும். பாருங்க எண்டிங்ல சும்மா அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க மவுஸ்ல, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இப்போ லாஸ்ட்ல இருக்குது. பாருங்க நீங்க இப்போ டெவலப் பண்ண டெம்ப்ளேட்ஸ் புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே லாஸ்ட்ல லோட் ஆயிருக்கும். லாஸ்ட் எண்டிங்ல நீங்க டைரெக்டா ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்க இப்போ நான் டெவலப் பண்ணது அது பர்டிகுலர் ஓப்பன் பண்ணி காமிச்சிட பாருங்க. எங்கேயும் இப்போ இருக்காது, சேம் இங்கே தான் இருக்கும். அது நான் இப்போ செலக்ட் பண்ணது 5 ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ் இங்கே தான் இருக்கும். பாருங்க இது எல்லாமே புது டெம்ப்ளேட்ஸ். இது எதுவுமே இருக்காது உங்களுக்கு உங்க சிஸ்டம்ல, எதுவுமே இருக்காது. நீங்க டெவலப் பண்ணியிருந்தா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. நீங்க இதே மாதிரி டெவலப் ப்ரௌஸ் பண்ணிட்டே யூஸ் பண்ணணும். அது எங்கே போயிருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிச்சிட பாருங்க. நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. பாருங்க இங்கே பாருங்க இப்போ நான் டெவலப் பண்ண டெம்ப்ளேட்ஸ். இப்போ நீங்க வெப்சைட்ல பார்த்துட்டு இருந்தா அந்த டெம்ப்ளேட்ஸ், இந்த டெம்ப்ளேட்ஸ் 2021 அப்படின்னு இருந்தது பாருங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் பேரு அந்த டெக்ஸ்ட் கிளிப் ஆர்ட் அதுக்குள்ள இங்க இருக்குது பாருங்க 2021. இதை நீங்க டைரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் யூஸ் பண்றதுல தேர்ட் மெத்தட் இது. டைரெக்டா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டோ ஆட் பண்றது. அது அப்படி அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணணும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க லோட் ஆயிடுச்சு 2021. இப்போ நான் டெவலப் பண்ண டெம்ப்ளேட் புது டெம்ப்ளேட்ஸ். இதுக்கு நீங்க சிம்பிள் போட்டோ ஆட் பண்ணுங்க, கிளிக் ஆன் ட்ராப் வேணா பண்ணிக்கலாம். 1 by 1 எங்கே போகணும் அப்படின்னு சில நீங்க அட் டைமும் ஆட் பண்ணிக்கலாம். இது அதுக்கப்புறம் எங்கன்னா சேஞ்சஸ் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கிளிப் ஆர்ட் வேணா போட்டோ ஜூம் பண்றது என்னவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க புது டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு இன்னொரு மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்ல டிசைன் செலக்ட் பண்ணணும், புது டெம்ப்ளேட்ஸ் மட்டுமே தனியா செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல போயிட்டு நம்பர் ஆஃப் ஃபோட்டோ செலக்ட் பண்றது நெசிட்டி இருக்காது. நீங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்க. ஃபோட்டோ எவ்வளவு சீக்வன்ஸ் இருக்குது பாருங்க. சப்போஸ் 5 ஃபோட்டோ இருந்தா டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வாங்க. லாஸ்ட்ல ஸ்டார்டிங்ல சேம் டெம்ப்ளேட்ஸ் நீங்க ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்குதோ அவ்வளோ மட்டுமே வியூ ஆகிட்டு இருக்கும். நீங்க புது டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது எல்லாமே எண்டிங்ல போயிருக்கும். இந்த மாதிரி எண்டிங்ல போயிட்டு பாருங்க. நீங்க இப்போ டெவலப் பண்ண டெம்ப்ளேட்ஸ் புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே எண்டிங்ல இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்க டைரெக்டா டபுள் கிளிக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படின்னா இன்னொரு மெத்தட் சொல்ற பாருங்க. நீங்க ஸ்டார்டிங்ல ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். நீங்க இங்க போயிட்டு டெம்ப்ளேட் போயிட்டு நம்பர் ஆஃப் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு சர்ச் பண்றதை விட இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். எப்படின்னா செயின் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்டிங்லேயே புது டெம்ப்ளேட் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். புது டெம்ப்ளேட்ஸ் அது எப்படி பாருங்க. சேம் இப்போ 5 ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ் செலக்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலா நீங்க டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணும் போது ஸ்டார்டிங்ல பாருங்க
இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பாருங்க, இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது ஸ்டார்டிங்ல. இங்கே சேஞ்ச் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணும்போது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது ஃபர்ஸ்ட் டிசைன் வருது, அதுக்கப்புறமா இது, அதுக்கப்புறமா இது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிட்டு இங்கே புது டெம்ப்ளேட்ஸ் வரணும் அப்படின்னா எண்டிங்கில் போயிடும். இங்கே சேஞ்ச் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த புது ஸ்டார்டிங்ல இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே முடிஞ்சதோ அதுக்கப்புறமா புது டெம்ப்ளேட் லோடிங் ஆகிடும். அது எப்படின்னு பாருங்க. சேஞ்ச் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் வந்துருச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த டிசைன் வந்துருச்சு. எங்கே சேஞ்ச் டெம்ப்ளேட் கிளிக் இந்த டிசைன் சேஞ்ச் டேபிள் கிளிக் பண்ணும்போது எல்லாமே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் ஸ்டார்டிங்லேயே லோட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டைரெக்டாக எண்டிங்ல இருந்த டெம்ப்ளேட்ஸ் வேணும், நீங்கள் டெவலப் பண்ண டெம்ப்ளேட்ஸ் வேணும், புதுசாக இம்போர்ட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் ஸ்டார்டிங்லேயே வேணும் அப்படின்னா இங்கே சேஞ்ச் டெம்ப்ளேட் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்க, ஆரோ மார்க், இங்கே ஆரோ மார்க், இது கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணும்போது எப்படின்னா எண்டிங்ல இருந்து ஸ்டார்டிங்ல போயிடும். ஸ்டார்டிங் எண்டிங்ல வரப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு நீங்க டெவலப் பண்ண புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்டார்டிங்லேயே ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சிம்பிள் தான் பாருங்க. இப்போ போட்டோ ஆட் பண்றேன், சேம் 5 போட்டோ தான் ஆட் பண்றேன். டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுங்க. இங்க ஸ்டார்டிங்ல இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க, இந்த ஆப்ஷன் ஆரோ மார்க். செயின் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணா ஃபார்வர்ட் போயிடும், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்கு. இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணா எண்டிங்ல இருந்து ஸ்டார்டிங் வந்துடும், லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க எண்டிங் டிசைன் வருது. புது டெம்ப்ளேட் பாருங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் நீங்க பார்த்துருப்பே மாட்டீங்க, இங்க இருக்குது பாருங்க இந்த டெம்ப்ளேட்ஸ். இது எப்படின்னா ஓரியன்டேஷன் வைஸ் நீங்க சேஞ்சஸ் ஆகிடும். ஹாரிசான்டல் வெர்டிகல் இருந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் டெம்ப்ளேட் சேம் அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு டெம்ப்ளேட்ஸ் இப்போ எண்டிங்லேயே ஸ்டார்ட் ஆயிருக்குது பாருங்க, இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்துருச்சு. இதெல்லாமே வெர்டிகல் போட்டோஸ் எல்லாம் ஆட் ஆயிருந்தா இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட்ஸ் லோடிங் ஆகிடும். இப்போ நான் ஆட் பண்ணது எல்லாமே 5 ஹாரிசான்டல் போட்டோஸ் தான். இப்போ பாருங்க 5 ஹாரிசான்டல் போட்டோஸ்க்கு எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே ஒன் பை ஒன் லோட் ஆகிட்டு இருக்குது. புது டெம்ப்ளேட்ஸ் நீங்க இம்போர்ட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே. எகைன் இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க பாருங்க, இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்துருச்சு. எகைன் கிளிக் பண்ணுங்க இன்னொரு டெம்ப்ளேட்ஸ், இந்த டெம்ப்ளேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்துருச்சு பாருங்க. எகைன் கிளிக் பண்ணுங்க இன்னொரு டெம்ப்ளேட்ஸ். பாருங்க இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்துருச்சு. இந்த டெம்ப்ளேட்ஸ் இது உங்களுக்கு வெர்டிகல் போட்டோ இருந்தா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வருது, ஒரு வெர்டிகல் போட்டோஸ் இருந்தா. இல்லைன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல டிசைன் இம்போர்ட் பண்ணுங்க. சிம்பிள் இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஆரோ மார்க்கு. ஆட்டோமேட்டிக்கா புது புது டிசைன்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா லோடிங் ஆகிடும் உங்களுக்கு. இல்லை ஸ்டார்டிங்ல டிசைன் வேணும் அப்படின்னா பாருங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த டிசைன் வேணுமா ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆச்சு பாருங்க. இல்லை இந்த டிசைன் வேணுமா டபுள் கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட்ல வரணும், அவ்வளவுதான். லாஸ்ட்ல வந்தீங்கன்னா நீங்க டெவலப் பண்ண புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஈஸியா ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு மெயின் பிளேஸ்மெண்ட். இந்த டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்க வேணும்னா உங்க சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பாருங்க, இந்த டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்க டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணணும். அப்போதான் இந்த புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா டெவலப் பண்ணிட்டு ஆல்பம் டிசைன் பண்றதுக்கு ஈஸி ஆயிடும். இதுதான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தேடு. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணணும், சைன் அப் பண்ணணும், வெப்சைட் ஓப்பன் பண்ணணும், சைன் அப் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் கீ இருந்தால் அந்த கீ போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகணும். இல்லைன்னா அந்த கீ பர்ச்சேஸ் பண்ணணும். நமக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்க, ஒரு புது கீ தருவோம், அந்த கீ யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெவலப் பண்ணணும். டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா அது ஜிப் ஃபார்மேட்ல இருக்கும். அது ஜிப் இருந்தால் நீங்கள் அன்ஜிப் பண்ணணும். அன்ஜிப் ஆகும்போது இந்த மாதிரி லோடிங் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணணும். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டு டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்க, இம்போர்ட் கிளிக் பண்ணுங்க. நீங்க டெவலப் பண்ண டெம்ப்ளேட்ஸ் ப்ரௌஸ் பண்ணுங்க எங்க இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் நேம் போடுங்க, எந்த ஃபோல்டர்ல போகணும் புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே அப்படின்னு செலக்ட் ஆல் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க இம்போர்ட் ஆகிடும். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட், டெம்ப்ளேட் டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்றது. நெக்ஸ்ட் மெத்தட் சொல்ற பாருங்க. இதுலயே இப்போ நீங்க டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ற பார்த்துருப்பீங்க, டெவலப் பண்ணிட்டு சாஃப்ட்வேர்க்குள்ள போயிட்டு இம்போர்ட் பண்றது. இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தனித்தனியாவே ஆட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கிளிப்பாட் தனியாக ஆட் பண்ணுவோம், ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணுவோம் தனியா, லைட் லிக்ஸ், ஸ்லோகன்ஸ் இதெல்லாமே தனித்தனியாக ஆட் பண்ணிட்டே இருக்கும். அது எப்படி இம்போர்ட் பண்றது? அது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்றது, அவ்வளவுதான். சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கிளிப்பாட்ல கிளிக் பண்ணுங்க. கிளிப்பாட்ஸ் எல்லாம் புது புது கிளிப்பாட்ஸ் எல்லாமே வந்துருக்குது பாருங்க. இதெல்லாமே புது புது கிளிப்பாட்ஸ். நீங்க கிளிக் பண்ணிட்டு செக் பண்ணிக்கல எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பாருங்க இந்த வால்யூம் கிளிக் பண்றேன், ஃபர்ஸ்ட் வால்யூம். இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா சேம் டவுன்லோட் வால்யூம் கிளிக் பண்ணுங்க. இப்போ கீழே பாருங்க டவுன்லோடிங் ஆகிடும். சேம் அதே மாதிரி தான் ஜிப் ஃபார்மேட்ல இருக்கும். இது நீங்க இம்போர்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணணும். நீங்க சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அங்கே போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணணும். சேம் இதே மாதிரி தான், கிளிப்பாட்டும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஃப்ரேம்ஸும் அதே மாதிரி, லைட்லிங்ஸும் அதே மாதிரி, ஸ்லோகன்ஸ், மாஸ்க், பேக்ரவுண்ட் வால்யூம் இதெல்லாமே சேம் ஒரே மாதிரி தான். டெவலப் பண்ணிட்டு சாஃப்ட்வேர்க்குள்ளே காப்பி பேஸ்ட் பண்றது, அவ்வளோதான். இப்போ டவுன்லோடிங் ஆயிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்றேன், டவுன்லோடிங் ஆனது. ஜஸ்ட் இப்போ நான் இது டெவலப் பண்ணியிருக்கேன். இதை ரைட் கிளிக் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்க, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதும் இப்போ பாருங்க கிளிப்பாட் அப்படின்னு ஒரு ஃபுல் கிரியேட் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணுங்க. இதில் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக கிளிப்பாட் வந்தது. இது எப்படின்னா நீங்க
அந்த ஃபோல்டர் வேணா டைரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஓப்பன் பண்ணிட்டு அந்த கிளிப்பார்ட் எல்லாமே செலக்ட் ஆல் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. சிம்பிள் தான், காப்பி பண்ணாதீங்க. அது ஒரு வாட்டி இம்போர்ட் பண்ணால் சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இது நீங்கள் டெவலப் பண்ணது எல்லாமே வேஸ்ட். அதுக்கப்புறமா டிலீட் பண்ணணும். கண்ட்ரோல் எக்ஸ் பண்ணுங்க, இல்லை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அந்த அந்த ஃபோல்டர் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணது சிடபிள்யூ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சிடபிள்யூ ஓப்பன் பண்ணும்போது ஆல்பம் எக்ஸ்பிரஸ் பேக் 30.5 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா தீம்ஸ் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, பேக்ரவுண்ட், கிளிப்பார்ட், மாஸ்க், ஃப்ரேம்ஸ் எல்லாமே இங்க இருக்குது பாருங்க. இப்போ நான் டெவலப் பண்ணது கிளிப்பார்ட் டெவலப் பண்ணிருக்கேன். அதனால நீங்க இந்த கிளிப்பார்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு இங்க வேணும் நீங்க புது ஃபோல்டர் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், புது ஃபோல்டர். இல்லைன்னா டைரெக்ட் அவுட் சைடு வேணும்னா அவுட் சைடு நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் டெவலப் பண்ணது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவுட் சைடு வந்துருச்சு. சிம்பிள். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். டேஷ் காப்பி பேஸ்ட் பண்றது அவ்வளவுதான். காப்பி பேஸ்ட் அவ்வளவுதான். காப்பி பேஸ்ட் பண்ணி ஆச்சுன்னா கிளிப்பார்ட் வாங்க. இப்போ நீங்க சும்மா ஒரு வாட்டி சாஃப்ட்வேர் ரீஸ்டார்ட் பண்ணாலே போதும், இல்லைன்னா நீங்க அந்த ஃபோல்டர் க்ளோஸ் பண்ணாலே போதும். இப்போ நான் டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணது எல்லாமே இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ரெடி கிளிப்பார்ட்ஸ். இப்போ நான் இப்போ டெவலப் பண்ணது ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரீசைஸ் பண்ணுங்க, எங்க வேணா பிளேஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் டெவலப் பண்ணது இது எல்லாமே வெப்சைட்லயும் டெவலப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிருக்கேன். இது எல்லாமே டைரெக்டா இம்போர்ட் ஆயிடும். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு பேக்ரவுண்டும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் வால்யூம் வேணும் அப்படின்னா கிளிப்பார்ட் வேணும்னு அதே மாதிரி தான், பார்டர் வேணும்னு அதே மாதிரி. இது எல்லாமே கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. மாஸ்க் வேணும், மாஸ்க் கிளிக் பண்ணுங்க. மாஸ்க் ஒரு வால்யூமே தனித்தனியா லோட் ஆயிருக்குது பாருங்க. இது எல்லாமே புது மாஸ்க். இது எதுவுமே இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி மாஸ்க். சிம்பிள் தான். டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க, டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆயிடும். டவுன்லோடிங் ஆததோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. டவுன்லோடிங் ஃபோல்டர் நீங்க எங்க டெவலப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஜிப் ஃபைலுமே டவுன்லோட் இருக்கும், ஜிப் ஃபார்மேட் இருக்கும். அது எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே மாஸ்க் இருக்குது பாருங்க, புது மாஸ்க். இது எல்லாமே செலக்ட் ஆல் பண்ணுங்க. கண்ட்ரோல் எக்ஸ் பண்ணுங்க, கண்ட்ரோல் கட் பண்ணுங்க. இல்லைன்னா சிட்ரே ஓப்பன் பண்ணுங்க. நீங்க எங்கே இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க, ஆல்பம் எக்ஸ்பிரஸ் ஃபோல்டர். அதில் தீம்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் டெவலப் பண்ணது மாஸ்க் ஓப்பன் பண்ணுங்க. நீங்க டைரெக்ட் அவுட் சைட் வேணா போட முடியும், இல்லை புது ஃபோல்டர் போட்டுட்டு அதுக்குள்ளே போட முடியும், உங்க சாய்ஸ் இது. இப்போ மாஸ்க் இம்போர்ட் பண்ணிருக்கேன். இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி காமிச்சிட பாருங்க, மாஸ்க் எப்படி வந்திருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. புது மாஸ்க் கிளிக் பண்ணுங்க, மாஸ்க். இப்போ பாருங்க, இப்போ அதே சேம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, புது மாஸ்க். இப்போ நான் இம்போர்ட் பண்ணது டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி தான் நீங்க பேக்ரவுண்டும் சேம் அதே மாதிரி. பார்டர் வேணும்னா பார்டர் அதே மாதிரி தான். சிம்பிள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்க, மாஸ்க் கிளிக் பண்ணுங்க. இதில் எந்த மாஸ்க் வேணும் டபுள் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா மாஸ்க் அப்ளை ஆகிட்டு இருக்குது பாருங்க. ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி மாஸ்க் வேணும்னா ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் உங்களுக்கு சிம்பிள் மெத்தேடு டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுறது. இது எல்லாமே கம்ப்யூட்டர் யூனிட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அது ஒட்டி பாருங்க. இல்லைன்னா இந்த வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோ நான் இப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அப்லோட் பண்ணதோ அது வீடியோஸ் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன்னா அது ஒட்டி பாருங்க, எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். நார்மல் நீங்கள் சேம் டெம்ப்ளேட்ஸ் தான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இங்கே புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.